வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்று ஒரு நல்ல தினமுறை கூறலாம். அனைவருக்கும் உங்களுடைய இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய தலைப்பும் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. 4000 வருடங்களுக்கு முன் ரோமில் அமைக்கப்பட்ட கட்டிடங்களாக த கிரேட் பிரமிட்ஸாக இருக்கட்டும், அதன் பின் ஏன்ஷியன் ரோமாக இருக்கட்டும், அதனைத் தொடர்ந்து மிடிவல் யூரோப்பாக இருக்கட்டும், இப்பொழுது டொரண்டோவில் வளர்ந்து கொண்டே செல்லும் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் மற்றும் ஹை ரைஸ் பில்டிங்ஸாக இருக்கட்டும், ஒரு நாட்டினுடைய ஒரு நகரத்தினுடைய நாகரிகத்தையும் அங்கே வாழும் மக்களுடைய கலாச்சாரத்தையும் பிரதிபலிப்பதாகத்தான் இந்த கட்டிடங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த ரீதியில் இன்று குறிப்பாக நாங்கள் முதலீடு சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். அதிலும் காண்டோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக இன்றைய தலைப்பு அமைய போகின்றது. இதை பற்றி பேசுவதற்காக 7 வருட அனுபவம் வாய்ந்த ரியல் எஸ்டேட்டில் அனுபவம் வாய்ந்த சுஜன் ஷான் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார். வணக்கம், உங்களுக்கு எப்படி இருக்கின்றீர்கள்? அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரி, நீங்கள் இப்பொழுது 7 வருடமாக ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கின்றீர்கள். இதில் காண்டோமினியத்தில் ஸ்பெஷலைஸ் பண்ணுவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்னவாக இருக்கும்? முதலாவது இந்த இந்த ஃபீல்டில் நாங்கள் தொடங்கிக்க ஐ ஸ்டார்டட் ஆஸ் நானே ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளைண்டாக. தென் ஐ சி த பொட்டென்ஷியல், எவ்வளோ ப்ரைஸ் கூடுது, ஒரு இயரில் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். Then I started doing a business as, okay, why don't I help the clients? அதுக்கு பிறகு தான் I started doing a real estate. And then the மெயினாக நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் when you comparing வீடுக்கும் கொண்டோக்கும் always first time வாங்கிக்க ப்ரைஸில் you need to have big money. இப்போ டவுன் பேமெண்ட்டுக்கு கூட காசு தேவை வீடு முதலீடு செய்கிறதாண்டா. கொண்டோண்டேக்க ஃபர்ஸ்ட் டைமர்ஸுக்கு ஒரு கொஞ்சம் காசோடையே நீங்கள் வாங்கக்கூடிய வசதி இருக்கிறபடியா I get into this business as a niche market. ஒரு கொண்டோவிலேயே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வசதிகள், அதுலேயே ஒரு தேர்ச்சி பெற்று அதை ரீசேல் பண்ணுறது, ரெண்டல் யூனிட்ஸ் போடுறது, அப்படியான இதில் ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் நவ். இப்போ பொதுவாகவே ரியல் எஸ்டேட் எடுத்தால் பொதுவாக அதனுடைய கோர்சஸ் எல்லாம் படிப்பார்கள். ஆனால் லைசன்ஸ் எடுத்ததன் பிற்பாடு அனைவரும் ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனாக இருக்கலாம், அல்லது கமர்ஷியலாக இருக்கலாம், அல்லது இண்டஸ்ட்ரி ஏதோ ஒரு துறையில் தனித்துவமாக ஸ்பெஷலைஸ் பண்ணுவார்கள். ஏனென்றால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்திருப்பதை விட நீங்கள் கூறியது போல் டீப்பாக சென்று அதனுடைய பல விடயங்களை, ஏனென்றால் ஒரு பெரிய மார்க்கெட் என்று கூறிக்கொள்ளலாம். ஆகவே அதை ஸ்பெஷலைஸ் பண்ணும்பொழுது பல நுணுக்கங்களை அறிந்து கொள்ளும், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிக் கொள்ளும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்பொழுது கனடாவை எடுத்துக்கொண்டால் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எவ்வாறாக இருக்கிறது? ஏனென்றால் 2008 கிட்டத்தட்ட அக்டோபருக்கு பின்னால் ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் என்று கூறுவார்கள், அந்த பீரியடை. அதிலிருந்து இப்பொழுது கடந்த 3-4 வருடங்களில் எவ்வாறாக எக்கானமி வளர்ந்திருக்கின்றது? குறிப்பாக ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையில் அது எவ்வளவு ஸ்டேபிளாக அல்லது எக்கனாமிக்கலி எவ்வளவு தூரம் அதில் முதலிடலாம்? அதாவது நீங்கள் 2008க்கு பார்த்தீங்கன்னா for the past 13 years, மெயினாக நாங்கள் ஒரு கொஞ்சம் காலம் பின்னோக்கி செல்வமாக இருந்தால் for the past 13 yearsல டவுன் டவுன் ட்ரோண்டோவில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 11 years அவுட் ஆஃப் அந்த 13 வருஷத்தில் இயர் ஓவர் இயர் ரிட்டர்ன் உங்களுக்கு 7 to 8% ப்ரைஸ் கூடிக்கொண்டு சென்றிருக்கின்றது. ஸோ pretty much இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 years அல்லது ஒரு 10 yearsஆக ஒரு யூனிட்டை ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிற ஆள் ஈவன் டியூரிங் த ரிசெஷன் டைமில் இட்ஸ் கோன் கம் பேக் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு. இப்போ முக்கியமாக இப்போ நீங்கள் கேட்டபடி 2008க்கு பிறகு ஆல்மோஸ்ட் 8% இன்க்ரிமெண்ட் எவ்ரி சிங்கிள் இயர். உதாரணத்துக்கு ஒரு 2008ல் ஒரு 250,000-260,000க்கு ஒரு 1 bedroom வைத்திருந்தார்கள் இப்போ ப்ரைஸ் 350 போகுது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் தே கெயின் $100,000. அண்ட் அந்த டைம்லலாம் நீங்கள் பார்த்துட்டுலாம் இருந்தால் ஏர்லி டைமில் வி குட் பை இட் வித் 5% டவுன். அந்த டைமில் லோன் டு வேல்யூ வெரி ஃப்ளெக்சிபிளாக பேங்க் 95.5 90-10 கொடுத்தது. இப்போ தே ஆர் டைட்டனிங் த லெண்டிங். இதை எப்படி செய்யணும்டா இப்போ ஓகே செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் வச்சுருக்க வேணும்டா யூ ஹேவ் டு கம் அப் வித் அட்லீஸ்ட் 25% டவுன் பேமெண்ட், 20% டவுன் பேமெண்ட். இப்போ தே ஆர் டைட்டனிங் பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் இன் டு த இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இப்போ யூஎஸில் நடந்த மாதிரி they don't want to overlend. யூஎஸில் pretty much leveraging ஆல்மோஸ்ட் 95 இருந்து 110% மட்டும் போனது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 10% டவுன் போட்டு நீங்கள் ஒரு கொண்டோ வாங்கிக்க அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிக்க they will lend you almost 100%. அப்போ நீங்கள் ஒரு யூனிட்டை க்ளோஸ் பண்ணிக்க you will pretty much like cash back என்று சொல்கிறது. they give you 5% cash back, 10% cash back. அப்போ you are not leaving ஒரு டவுனே உங்களோட அந்த வீட்டுக்கு வச்சிருக்காம யூ ஆர் புல்லிங் த மணி அவுட்.
அப்போ ஜஸ்ட் இன் கேஸ் ஒரு ரிசெஷன் வரைக்க வந்து பீப்புள் ஜஸ்ட் வாக் அவே. ஏன்டா நீங்கள் வந்து உங்களோட முதலீடு அதில் ஒன்றுமே இல்லை, சிம்பிளி யூ ஜஸ்ட் வாக் அவே. இப்போ இங்கே வந்து கனடாவில் பொறுத்தளவில் வந்து அப்படி இல்லை. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைம் சைட்டில் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் குறைந்தது வந்து 20-25 விதமான டவுன் பேமெண்ட்டை வந்து ஆக்கள் அதில் போடுறபடியாக ஈவன் த வேர்ஸ்ட் கேஸில் வந்து ரிசெஷன் வரைக்கும் வந்து உங்களோட மோர்கேஜ் ஆஸ் லாங் ஆஸ் நீங்கள் பே பண்ணுற ரெண்ட் வந்து கவர் பண்ணமாக இருந்தால், அதாவது நீங்கள் ஒரு ரெண்டல் யூனிட்டுக்கு வந்து பில்டிங்கை ரெண்ட் பண்ண விடும் பொழுது அதில் வார ரெண்ட் வந்து உங்களோட மோர்கேஜை கவர் பண்ணமாக இருந்தால் வந்து லாட் ஆஃப் டைம்ஸ் யூ டோன்ட் ஹேவ் டு கெட் பேனிக். நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 3-4 இயர்ஸுக்கு கேரி பண்ணீங்கன்னா இட்ஸ் கோன் ரிகவர் அண்ட் தென் யூ வில் மேக் த ப்ராஃபிட். தொடர்ந்து உங்களுடைய டெனன்ட்ஸை கண்டுபிடித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ஆமாம். மற்றது இப்படி அந்த டெனன்ட்ஸ் வந்து நல்ல விஷயம். அதாவது வந்து இப்போ சில பேர் யோசிப்பேன், இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்குறேன், எங்கே எப்படி டெனண்ட்டை ஃபைன் பண்ணுறது, அல்லது இப்படி இதுக்கான வேறு ஏதாவது கம்பெனிஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா there are so many management companies. இப்போ நீங்கள் ஒரு யூனிட்டை வாங்கிட்டு அவைகிட்ட கன்சல்ட் பண்ணினீங்களாண்டா அவரையே வந்து யூஸ்வலாக கிளைண்ட்ஸை ஃபைன் பண்ணுறது, டெனண்ட்டை ஃபைன் பண்ணுறது, ரெண்டலில் எப்படி ஃபில்டர் பண்ணுறதா, அதை வந்து அவர் வேலை செய்யணுமா அல்லது அவையின் க்ரெடிபிலிட்டி எவ்வளவு, அதையெல்லாம் நெரோ டவுன் பண்ணி க்ரெடிட் செக் பண்ணிவினோம். மற்றது போஸ்ட் டேட்டட் செக்ஸ் எல்லாம் ஒழுங்காக வருதா, எவ்ரி திங் தே வில் கெட் இட். ஸோ ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து அதுக்கு தே வில் சார்ஜ் த ஃபீ, பட் இட்ஸ் வர்த் இட். இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் குறிப்பாக காண்டோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக பேச எடுத்திருக்கின்றோம். ஆகவே பொதுவாக ஒரு ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீடு என்று பார்த்தால் அனைவரும் எடுத்துக்கொள்வது ஸ்டாக்ஸ். நீங்கள் பேங்க்குக்கு நேரடியாக சென்றீர்கள் என்றால் அவர்கள் அட்வைஸ் பண்ணுவது ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ், ஈவன் ஆர்ஆர்எஸ்பியை கூட இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாக்களும் இருக்கின்றார்கள். ஆகவே அப்படியான ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுடன் நீங்கள் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வாறு ஒப்பிடுவீர்கள்? நல்லது கொஷன். அதாவது வந்து மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் ட்ரேடிங், ஈவன் கரன்சி ட்ரேடிங், ஃபாரெக்ஸில் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் மெயின்லி வந்து தட்ஸ் ஒரு டைம் கன்சர்ன். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை இன்றைக்கு வாங்கிட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாலே இருக்கணும், ஏறிட்டு தான் இறங்கிட்டு தான், அண்ட் சம்படி எல்ஸ் கண்ட்ரோலிங் யுவர் மணி, நாட் யூ ஆர் கண்ட்ரோலிங் யுவர் மணி. ஸோ நாளைக்கு ஒரு இஷ்யூ இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸில் வந்து சொல்லிட்டாங்க, ஓகே தே ஹேவ் அ லா சூட் ஃபைல், தேர் யூ கோ, இட்ஸ் கமிங் டவுன். ஆவரேஜாக நீங்கள் இன்னொரு 5 years 10 years ஆவரேஜை பார்த்தீர்களா இருந்தால் ஸ்டாக் TSX ஈவன் இட்ஸ் நாட் ஈவன் 5-10% அப். அதே இது ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா pretty much they doubled it. எவ்ரி சிங்கிள் லைக் ஒவ்வொரு டெக்கேடில் நீங்கள் ஒரு 10 வருஷ சைக்கிளில் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் pretty much ரியல் எஸ்டேட் வந்து they are making at least $150,000-$200,000 every 10 years. ரியல் எஸ்டேட் வேல்யூ வந்து கூடிக்கொண்டே செல்கிறது. மற்றது வந்து இப்போ நீங்கள் இனிஷியலாக பார்த்தீர்களா இருந்தால், அதாவது வந்து ஸ்டாக்குக்கு வந்து யூ நீட் டு ஹேவ் எ டீப் நாலேஜ். அதாவது பேங்க்கில் கொண்டே ஒரு 5,000 கொடுத்துட்டு நீங்கள் சொல்லலாம் மேனேஜ் பண்ணுங்க அண்டு. பட் அதர் தேன் தட் இஃப் யூ வாண்ட் டு கண்ட்ரோல் அண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வச்சுருக்கணும், ஒரு 5% டவுன் 10% டவுனை போட்டுட்டு ஈஸியாக ஒரு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் ஐடியலி buying a house or buying a condo, real estate is much better choice ஆகிருக்குமென்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது பிராண்ட் நியூ காண்டோஸ் அதில் வாங்கும் பொழுது, அதை இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கும் பொழுது பொதுவாகவே அதனுடைய ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜஸில் தான் உங்களுக்கு யூ கெட் மோஸ்ட் அவுட் ஆஃப் இட் என்று கூறும்பொழுது, ஆனால் நீங்கள் அதில் ஒரு டவுன் சைடு இருக்கின்றது, நீங்கள் நீண்ட காலம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஆக குறைந்தது ஒரு 3-4 வருடங்கள் எடுக்கக்கூடும். ஆகவே அதில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல உங்களுடைய டவுன் பேமெண்ட் ஸ்டக் ஆகிறது போல் ஒரு ஃபீலிங் இருக்காதா? ஓகே, நல்ல கொஷன். அது வந்து மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து லாட் ஆஃப் கிளைண்ட்ஸை வந்து கால் பண்ணி கேட்பின வந்து எனக்கு 2 yearsல கட்டி முடிகிற மாதிரி பில்டிங் இருக்கா, ஏன் இவ்வளோ காலம் செல்லுது. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டவுன் டவுனில் வந்து கட்டுற மோஸ்ட்லி பில்டிங் வந்து 40 to 50 ஸ்டோரி பில்டிங், அல்லது வந்து 60 மாடி கூட வந்து கட்டுற எல்லாமே வந்து 40 மாடியை விட உயரமான கட்டிடங்கள். தே டேக் டைம். ஸோ இன் எ சென்ஸ் ஒரு 3 வருடம் 4 வருடம் செல்கின்றது. பெனிஃபிட் என்னென்னா, நாங்கள் முதலே சொன்ன மாதிரி வந்து எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு வந்து 7-8% வந்து உங்களோட ப்ரைஸ் வந்து கூடிக்கொண்டு போகுது வந்து ரியல் எஸ்டேட் ஆவரேஜ். நீங்கள் ஈவன் கன்சிடர் பண்ணுங்க half the average, ஒரு 4% இன்க்ரிமெண்ட் பண்ணுதுன்னு உங்களோட நீங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்து 4% இன்க்ரிமெண்ட் பண்ணுதுன்னு பார்த்தா கூட ஒரு 4 yearsல வந்து உங்களோட ரிட்டர்ன் வந்து 20%. உதாரணத்துக்கு ஒரு 300,000க்கு நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டி வந்து 4 வருடத்தால் 20% வந்து 60,000 கூடிடும். அப்போ நீங்கள் வந்து அந்த 4 வருட கேப்பில் பார்த்தீர்களா இருந்தால், நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் வந்து 15% அல்லது ஒரு 20% பே பண்ண போகிறோம் கிராஜுவலி ஒரு வருடத்துக்குள். இப்போ
இப்போ நீங்கள் லம்சமாக வந்து நாங்கள் காசை கொண்டு வந்து இந்த டவுன் டவுனில் வந்து நீங்கள் வாங்கிக்க போட மாட்டீங்க. 5 வீதமாக வந்து ஒரு வருடத்துக்குள் 20 வீதத்தை பே பண்ணுவீர்கள். அதன் பிறகு நீங்கள் 4 வருஷம் வெயிட் பண்ண போகிறீங்க உங்களோட பில்டிங் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ அந்த டைம் ஃப்ரேமில் இடையில் வந்து நாங்கள் வந்து மோர்கேஜ் எடுக்கிறதில்ல. மெயினாக வந்து வி டோன்ட் பே த மோர்கேஜ். ஸோ யூ ஜஸ்ட் வெயிட்டிங். இப்போ லாட் ஆஃப் ஆக்கள் வந்து எங்களுடைய ஆக்கள் வந்து இப்போ மோர்கேஜில் இஷ்யூ இருக்குது, ஆனால் காசு இருக்குது, ஒரு 3 வருடம் வெயிட் பண்ணலாமா இருந்தால் திஸ் இஸ் ரியலி ஐடியல். மெயின் பிரச்சனை என்னென்றால் நாங்கள் ஒரு இயருக்கு முதலே வாங்கிட்டு லெட்ஸே நாங்கள் இன்னொரு கொண்டோ வந்து $50,000 எக்ஸ்ட்ராவாக விற்க போகிறமாக இருந்தால் வாங்குற ஆக்களுக்கு அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் இயர் தானே வாங்கின நீங்கள் என்னென்று இப்போ $50,000 கூட கேட்குறீங்க. ஸோ இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஒரு ஆவரேஜாக ஒரு 3 years 4 years வெயிட் பண்ணிக்க வந்து யூ கெட்டிங் த பெனிஃபிட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் இயர் ஓவர் இயர். தட் இஸ் ரியலி ஐடியல். சரி, ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் காண்டோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கலாம். 416-623-8100. நம்முடைய முதலாவது நேராக டேவிட் இருக்கின்றீர்கள் அழைப்பில். வணக்கம். ஆமாம், வணக்கம் டேவிட், கூறுங்கள். வணக்கம். I plan to sell my house this year, but my new house will be ready in January. So which period is good for me to sell this house? So I like to know up till December, which period can I put it for listing? உங்களுடைய வீடு எந்த தொகுதியில் உள்ளது? Mississauga. சரி, நன்றி. அந்த கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. ஸோ மிஸ்ஸிசாகாவில் இருக்கும் வீடு இந்த வருடத்தில் எந்த கால பகுதியில் விற்பது நல்லது என்று கேட்கின்றார். அதாவது வந்து மிஸ்ஸிசாகா இப்போ ஏரியா வந்து மெயினாக மேட்ரில், அதாவது ஆஸ் லாங் ஆஸ் நீங்கள் மார்க்கமோ மிஸ்ஸிசாகாவோ பிராம்ப்டனோ யூஸ்வலாக வந்து இப்போ வீடு என்று சொல்லும் பொழுது ஒரு ஃபேமிலி வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிற ஆக்கள் இருக்கிற ஃபேமிலிஸ் வந்து தே யூஸ்வலி லுக் ஃபார் ஹவுசஸ் இந்த சம்மர் டைம். அப்போ மெயினாக நீங்கள் வந்து வின்டரில் வந்து இட்ஸ் ஸ்லோ டவுன். யூஸ்வலி வந்து பீப்புள் ஷோயிங்லும் சரி வெளியில் போய் பார்க்குறதும் சரி இட்ஸ் லைக் அந்த டைம் ஃப்ரேம் வந்து இப்போ ஜனவரி அண்டேக்கு இட்ஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து பெட்டர் டைம் டு லிஸ்ட் இட் ப்ராப்ளி எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் ஜூலை டைம் இஸ் த பெஸ்ட் டைம். பிஃபோர் செப்டம்பர் மேக் ஷூர் யூ டூ தட். இந்த செப்டம்பர் ஒன்ஸ் த ஸ்கூல் ஸ்டார்டட் it's kind of slow down. இப்போ கிட்ஸோட ஆக்கள் இருக்கிறவ வந்து they kind of narrow down or slow down and say okay you know what we will wait till the next summer. ஆனால் நீங்கள் அதையே தனியாக மெயினாக கன்சர்னாக பார்க்க வந்து பாருங்க. அதாவது வந்து ஒன்ஸ் யூ ஹேவ் த பில், இப்போ அவர் சொன்னது வந்து நினைக்கிறேன் புது வீடு கட்ட கொடுத்து ரெடி ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து ஆல்வேஸ் வந்து ஆக்கள் வந்து விரும்பி வேணுமெண்டா இது நெவர் லிவ்ட் இன் ஹவுஸ் உடனே வாங்கலாம். மற்றது இப்போ வந்து மார்க்கெட் ஹவுசிங் மார்க்கெட் இஸ் ரியலி ஹாட். அதாவது வந்து ஒரு வீடு இருக்கும் ஆஃபர் ப்ரெசன்டேஷனில் பார்த்தீர்களாக இருந்தால் மல்டிபிள் ஆஃபரில் வந்து 12 பேர் தே ஆர் பிடிங் வார். அப்போ ஐ திங்க் யூ ஷுட் யூட்டிலைஸ் இந்த டைம் ஃப்ரேமை வந்து யூஸ் பண்ணினீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் ப்ரைஸ். ஸோ ஆஸ் அ செல்லர் அவர் தான் எப்போ விற்றால் தனக்கு மோஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும் என்ற ரீதியில் தான் திங்க் பண்ணுறார் போல இருக்கிறது. மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சரியான குறைவாக இருக்குது. ஈவன் ஐ திங்க் டிடி தே லான்ச் இப்போ 10 yearsக்கு வந்து தே ஆர் கிவிங் 10 years லாக்டுக்கு வந்து தே ஆர் கிவிங் ஐ திங்க் 3 to 3.8%. இப்போ ஆக்கள் வந்து பயப்படுவினா மார்க்கெட் கூடுதா குறையுதா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட போதா, ரிசெஷன் வருதாண்டு. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் 3.8 நீங்கள் ஒரு 5 years 10 yearsக்கு முதல் பார்த்தீங்கன்னா people were paying almost 11%, 8% interest. It's almost like a half the person could have rather 3.8 and so you don't have to worry about it. Long term நீங்க lock பண்ணா கூட, but going variable is ideal. இந்த prime rate வந்து இப்போ 3% தான் போகுது. இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேசும்பொழுது ஒரு நண்பரோட கூறியது தான் ஞாபகம் இருந்தது. நாங்கள் இப்பொழுது ஒரு 0.01% எல்லாம் நாங்கள் பார்கெயின் பண்ணி கொண்டு தெரிகின்றோம். அவர் கூறினார் அவர் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் தாங்கள் 20% பே பண்ணின காலம் கூட இருக்கிறது. கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பே பண்ணியிருக்கணும் வீடு. அது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 15% வந்து பார்த்தீங்கன்னா 15%க்கு வந்து ஒரு $300,000 ப்ராப்பர்ட்டியை பே பண்ணியிருக்கணும். அந்த டைமில் you could simply own $1 million property right now. அவர்களுக்கு இப்பொழுது இந்த 2-3 விதத்தில் சண்டை பிடித்துக் கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு அது ஒரு காமெடியாக இருக்கின்றது. சரி, அடுத்த நேர் சிவா அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். ஆமாம், கூறுங்கள். நான் 7 வருஷம் ஒரு காண்டோமினியத்தில் இருந்தேன். என்னென்றால் காண்டோமினியத்தில் நாங்கள் ஃபுல்லா வாங்கி மார்கேஜ் ஒன்றும் இல்லாமல் ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டி போட்டு வாங்கினாலும்
அண்ட் அந்த போர்ட்ஸ் தான் மெயின்டெனன்ஸ் அதுகளை டிசைட் பண்றது. இப்போ இருக்கிற பக்கத்தில் மெயின்டெனன்ஸ் ஃபீ ரெண்டு போட்டு அதை அனுமதி கூட்டி கொண்டு போயிடும். மற்றது வாட்டர் டேக்ஸ் வேறு, எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் வேறு. அப்படி இப்போ ஸ்விம்மிங் பூல் உள்ள கண்டோமினியம், மற்றது வந்து பார்க்கிங் லாட் உள்ள கண்டோமினியம் நியாயமான ஃப்ளோரசன் லைட்ஸ் எல்லாம் பாவிக்கலாம். அப்படியெல்லாம் பாவிக்கல நியாயமான கரண்ட் போய்க்கல அதையும் மெயின்டெனன்ஸ் இன்க்ளூட் பண்ணோம். அதோட நாங்கள் செப்பரேட்டாகவும் பே பண்ணுவோம். மற்ற ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளோ வந்து துவக்கத்தில் எங்களுக்கு தெரியாது. தேர்ந்து பார்த்தா கூடி கொண்டு போய்க்கல. மற்றது வந்து பார்க்கிங் லாட்ல உள்ள அந்த அதுண்ட சில சால்ட் வாட்டரால இருக்க பிரச்சனை எல்லாம் இப்ப கொண்டோமினியம் பழசாக அந்த பிரச்சனைகள் வேற இருக்கு. அதெல்லாம் நாங்கள் கொண்டோமினியம் வாங்கினாலும் சில போல எங்களோட மெயின்டெனன்ஸ் அதுகள் ஃபீகெல்லாம் கட்டி கொண்டு போயிடல. நாங்கள் மோர்கேஜ் எல்லாம் ஃபீ கட்ட வேண்டி இருக்கு. அதான் எனக்கு தெரிஞ்சது. உங்களோட நாலேஜ் பற்றி நீங்க சொல்லுங்க. இதுல நான் ஃபேக்டரி உள்ளது இருக்கா பிள்ளை இருக்கா என்றதை நீங்க சொல்லுங்க. ஏன்னா நாங்க மோர்கேஜை ஃபுல்லா பே பண்ணியும் கடைசியா மெயின்டெனன்ஸ் அந்த லெவலுக்கு பே பண்ண வேண்டிய கட்டம் கொண்டோமினியத்துல ஏற்படுது. அதைத்தான் நான் சொல்றது. சரி, நன்றி சிவா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அவர் ஒரு கொண்டோமினியம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு யூனிட்ஸை வீடை டிட்டாச், செமி டிட்டாச், டவுன் ஹவுஸ் இப்படி பலவிதமான யூனிட்ஸை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றுக்கும் உள்ள நன்மை தீமைகளை பற்றி நாங்கள் பல விடயங்கள் பேசலாம். இப்பொழுது கொண்டோமினியம் லைஃப் ஸ்டைலுக்கு போகிறார்கள் ஒன்றில் ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸாக இருப்பார்கள், அல்லது பேச்சுலர்ஸாக இருப்பார்கள், யங் கப்புள்ஸாக இருப்பார்கள், அல்லாவிட்டால் அவருடைய ரிட்டைர்மெண்ட் பீரியடில் சீனியர்ஸாக இருப்பார்கள். அவர்கள் மெயினாக தவிர்த்துக் கொள்வது இந்த லான் மூவ் பண்ண தேவையில்லை, ஸ்னோ ஷஃபலிங் தேவையில்லை, பலருக்கு கார் பார்க்கிங் கூட இருக்காது. ஆகவே அப்படி அந்த மற்றது டவுன் டவுனில் வாழ் அங்கே வேலை செய்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் 2-3 மணித்தியாலங்கள் செலவழித்து அங்கே நகரத்துக்குள் செல்ல முடியாமல் இருக்கும். ஆகவே கண்டோ லைஃப் சூஸ் பண்ணுவதற்கே பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் முன்வைத்தது மிகவும் முக்கியமான மெயின்டெனன்ஸ் ஃபீஸை பற்றி கூறியிருந்தார். இப்போ சிவா அவர் மென்ஷன் பண்ணது வந்து தான் ஒரு 7 இயர்ஸாக பெய்ட் ஆஃப்ல இருக்கிறார் கொண்டோ மெயின்டெனன்ஸ். அது நீங்கள் மென்ஷன் பண்ண நீங்கள் வந்து அந்த மேனேஜ்மெண்ட், யூ ஆர் ரைட். அந்த மேனேஜ்மெண்ட் சொல்கிறது இஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஒரு மெயினாக வந்து ஒரு கொண்டோவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும். வந்து அதில் மெஜாரிட்டி வந்து சூஸ் பண்ணாமல் ஓகே இந்த இயருக்கு வந்து வி கோன் ஹையர் இந்த லோன் ரிமூவர்ஸ் ஆட்கள் தான் கான்ட்ராக்ட் எடுக்க போகிறோம், அல்லது இந்த இயர் வந்து இந்த ஸ்னோ ரிமூவலுக்கு தான் ஆட்கள் எடுக்க போகிறோம்ன்றக்க. பட் யூஸ்வலாக என்ன நடக்கிறேன்னா நீங்கள் பார்த்தீங்களாண்டா அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் வந்து மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் ஒரு புது பில்டிங்கை வாங்கிக்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து பில்டர்ஸ் சூஸ் தியர் ஓன் பீப்புள். அதுக்கு பிறகு வந்து ஒன்ஸ் ஆல் த டெனன்ட்ஸ் இன் அ சென்ஸ் இப்போ ஓனர்ஸ் வந்து மூவ் இன் பண்ணினா பிறகு வந்து அந்த யூனிட்ஸில் அந்த பில்டிங்கில் இருக்கிற ஆட்கள் தான் தே பிகம் ஏ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இப்போ யூ ஹேவ் த ரைட்ஸ், அதாவது ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஓனர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரைட்ஸ் இருக்குது. நாங்கள் யாரை ஹையர் பண்ணலாம், யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம், யாரை வந்து ஃபயர் பண்ணலாம் இன் அ சென்ஸ். இப்போ நாங்கள் அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்களுடைய ஆட்கள் வந்து கிண பேர் வந்து யூனிட்டை வாங்கியாச்சு, ஓகே ரன் பண்ணியாச்சா, we are only concerning on that. பலர் அந்த வருட நடக்கும் annual general மீட்டிங்குக்கு கூட செல்வதில்லை. இதை வந்து நீங்கள் கீனாக வச்சிருந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் சூஸ் who to nominate. அதாவது வந்து அதற்கு ஒரு பொறுப்பான ஆளை யாரை விடலாம்ன்ற மெயினாக வந்து நீங்கள் பார்க்கணும். அந்த மெயின்டெனன்ஸ் ஃபீன்றது வந்து அந்த கூடிக்கொண்டு செல்வது மெயின்டெனன்ஸ் ஃபீ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனரலாக வந்து சரியான அந்த அதாவது வந்து ஓல்டர் பில்டிங்ஸ் மெயின் இஷ்யூ என்னென்னா பார்த்தீர்களா இருந்தால் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இன் அ சென்ஸ் ஹைட்ரோ வாட்டர் எவ்ரிதிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூசிவாக இருக்கும் உங்களோட மெயின்டெனன்ஸ் ஃபீக்கு. அப்போ மிஸ்யூஸ் பண்ணுறது வந்து கூட அதாவது வந்து சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா விண்டோ ஓப்பனாக இருக்கும், ஏசி ரன் பண்ணி கொண்டிருக்கும். கேட்டால் சொல்லுவேன் மெயின்டெனன்ஸ் ஃபீல இன்வால்வ் எல்லாமே இன்க்ளூடாக இருக்குண்டு. வாஷ்ரூம் லைட் வந்து நெவர் ஆஃப்ட், லைட்டையே போட்டபடியே இருப்போம். அப்போ நாங்கள் சொல்லுவோம் அது மெயின்டெனன்ஸ் ஃபீ பே பண்ணுறது தானே இஸ் கவரிங். பட் இன்டிரெக்ட்லி எவ்ரிபடி இஸ் பேயிங் ஃபார் இட். அதே இது நீங்கள் வீடு கண்டு பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் வெளியில் போய்க்க உடனே எல்லாம் லைட்லாம் செக் பண்ணுவீங்க, ஹீட்டர் குறைச்சிருக்காண்டு பார்ப்பீங்க, எவ்ரி திங். இஃப் யூ டூ த சேம் திங் டு condos இஸ் நாட் கோனா ஹேப்பன். அதாதபடியாக தான் இப்போ புதுக்க வர பில்டிங் எல்லாத்துலேயும் வந்து தே ஆர் புட்டிங் இண்டிவிஜுவல் மீட்டர்ஸ். அப்போ உங்களோட கொமனரி ஏரியாவுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஃபிட்னஸ் சென்டர், ஸ்விம்மிங் பூல் இருக்கா, கன்சே, கார்பேஜ் ரிமூவல் அதைத்தான் தனியாக கவர் பண்ணுது. இப்போ மிச்ச கோஸ்ட் வந்து அதாவது வந்து எலக்ட்ரிசிட்டி
மற்றது கேஸுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணுறதால வந்து உங்களோட மெயின்டெனன்ஸ் ஃபீ வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணாது. எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு உதாரணமாக வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் per ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 54 cents தான் உங்களோட யூனிட் சைஸுக்கு வந்து ஆவரேஜாக வந்து இப்போ டவுன் டவுனில் வந்து ப்ரைஸ் ஒரு மெயின்டெனன்ஸுக்கு. அப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 1 bedroom அப்பார்ட்மெண்ட்டாக உங்களுக்கு $250 to $300 தான் மேக்ஸிமம் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட். அது ஆல்மோஸ்ட் லைக் நீங்கள் வீட்டில் இருக்க வந்து உங்களோட வீட்டுக்கு ஒரு ஹைட்ரோவும் கேஸ் பில்லும் கட்டுற காசு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இட்ஸ் ப்ரெட்டி மச் பேலன்ஸ் ஆகும். பட் நீங்கள் சொன்னவர் வந்து தான் மோர்கேஜ் அளவு வந்து கட்டி கொண்டிருக்கிற மெயின்டெனன்ஸ் ஃபீண்டு ஐம் ப்ரெட்டி ஷுவர் நீங்கள் ஓன் பண்ணுற பில்டிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 years ஓல்டாக இருக்கும், 10 to 15 years. மற்றது வந்து நீங்கள் பே பண்ணுற அந்த யூட்டிலிட்டிஸ் எல்லாம் வந்து இன்க்ளூசிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா இதுவும் வந்து இன்க்ளூசிவ். இப்போ கணக்கு ஓல்டர் பில்டிங்ஸ் வந்து தே ஆர் ட்ரைங் டு do a separate meters. இப்போ பழைய பில்டிங்கு வந்து they are installing a meters இண்டிவிஜுவலாக வந்து அந்த விஷயத்தில் வந்து ஸோ கிளைண்ட்ஸ் வந்து they cannot misuse. clients in a sense இப்போ டெனண்ட்டை நீங்கள் ரன் பண்ண விட்டீங்களா இருந்தால் அதை ரன் பண்ணுற ஆக்களே வந்து they had to pay for your own utilities. அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் இன்னும் கூட கவனமாக இருப்பார்கள். நான் நினைக்கிறேன் பல கட்டிடங்கள் இப்படியான காண்டோமினியம்ஸ் நாளடைவில் சீக்கிரம் பழுதாவதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் ரெண்ட் அவுட் பண்ணும்பொழுது டெனன்ட்ஸ் தம்முடைய சொந்த வீடு போல் அதை பாதுகாப்பதில்லை. சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ள போகின்றோம். நீங்களும் கலந்து கொள்ள அழைக்கலாம். 416-623-8100 இடைவேளையின் பின் சந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது காண்டோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக சுஜன் ஷான் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் அலையுங்கள் 416-623-8100. நாங்கள் ஏற்கனவே காண்டோமினியம்ஸை பற்றி பொதுவாக ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை பற்றி பொதுவாக பேசியிருந்தோம். இப்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் என்று எடுத்துக்கொண்டால் காண்டோவில் ஜெனரலாக இன்வெஸ்ட் பண்ணுவது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் ஒரு புறம், அதே போன்று இன்வெஸ்டர்ஸ் செகண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டியாக வாங்குவவர்கள் ஒரு புறம், அத்துடன் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் கூட பலரும் இருக்கின்றார்கள். இப்பொழுது வித் நியூ டெக்னாலஜி நீங்கள் எந்த நாட்டிலும் எங்கே வேணுமென்றாலும் ப்ராப்பர்ட்டிஸ் அவர்களுடைய நாட்டின் லா அலோவ் பண்ணினால் நீங்கள் எங்கேயும் எந்த ப்ராப்பர்ட்டிஸும் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே கனடாவை பொறுத்தவரையில் காண்டோ வாங்குபவர்கள் யார் பொதுவாக? ஆஃப்ஷோர், அதாவது வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து மெயினாக வந்து அவர் வந்து 35% டவுன் போடணும். அதை தவிர தெர் இஸ் நோ அதர் ரெஸ்ட்ரிக்ஷன். மெயினாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் வந்து 33.5 million ஆல்மோஸ்ட் கனடியன்ஸ். ஒன்டாரியோ நீங்கள் பார்த்துக்கலாண்டா மோஸ்ட்லி இமிக்ரண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து மெயினாக வந்து இன்வெஸ்டர்ஸ் இன் அ சென்ஸ் வந்து பெர்ஷியன் க்ரௌட், ஈரானியன்ஸ், ரெண்டாவது வந்து சைனீஸ் கம்யூனிட்டி, ஏஷியன், சவுத் ஏஷியன், அதுக்கு பிறகு வந்து சவுத் ஏஷியனில் நாங்கள் எடுத்து பார்த்தா வந்து ஸ்ரீலங்கன்ஸ், இந்தியன்ஸ், பாகிஸ்தானி, எவ்ரிபடி இஸ் இன்வெஸ்டிங். எங்களோட மெஜாரிட்டியாக வந்து கூட இப்போ டவுன் டவுன் கோரில் வந்து இப்போ பார்த்துட்டு இருந்தால் யங் ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ வேலை முடிந்து டவுன் டவுனில் வேலை செய்கிறார்கள், அல்லது அவன் கிட்ஸ் வந்து இப்போ யூனிவர்சிட்டிஸுக்கு படிக்க போயினோம், அதை திங்க் பண்ணோம் ஓகே, அல்லது என்னோடய பிள்ளை வந்து என்னோட 2-3 yearsல போயினோம் வாங்கி விடலாம். அப்படியான ஆட்கள் தான் இப்போ கூட வந்து வாங்கி கொண்டிருக்கின்றாங்க. அல்லது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ் வந்து இஸ் வெரி ரேர் டு தே கோ இன் டவுன் டவுன். இப்போ வந்து கொஞ்சம் சப்பர்ப்ஸில் தான் பார்ப்போம் நம்ம ஈஸியாக வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஃபர்ஸ்ட் டைமுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து தே கோ ஃபார் த டவுன் டவுன் ஏரியாஸ். அதனால் commute is a big thing for everybody. So அந்த இதால் இஷ்யூவால் வந்து இப்போ சிங்கிள் ஃபேமிலிஸ் வந்து they try to buy it even ஒரு 100,000 கூட இருந்தால் கூட டவுன் டவுனில் ஒரு ப்ரைஸ் வந்து they are buying it because இங்கே முதல்ல நாங்கள் சொன்ன மாதிரி கார் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஆல்மோஸ்ட் $300 நீங்கள் பே பண்ணுறீங்க மந்த்லி எக்ஸ்ட்ராவாக, ப்ளஸ் கேஸ், அதாவது வந்து நாங்கள் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ட்ராவலிங்கில். அப்படியான இதுவரை கன்சிடர் பண்ணுறீங்க வந்து ஐ திங்க் பையிங் இன் டவுன் டவுன் யூ கேனாட் கோ ராங். அவை இப்பொழுது நீங்கள் குயினியில் ட்ராவல் பண்ணீர்கள் என்று சொன்னால் இரண்டு புறம் பார்த்தால் பல புதிய காண்டோஸ் புல்டோசர்ஸும் கிரெயின்ஸுமாக தான் இருக்கும் இருபுறமும். ஆகவே நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இமிக்ரேஷன் இருக்கும் வரைக்கும் இப்பொழுது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தால் ஏறத்தாழ ஒவ்வொரு வருடமும் 250,000 to 260,000 வரை இமிக்ரெண்ட்ஸ் வருடம் கனடாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 100,000 டொரண்டோவில் ஜிடிஏக்கு தான் டார்கெட் பண்ணி வருகின்றார்கள் என்ற ரீதியில் குறிப்பிடுகின்றது. ஆகவே நாங்கள் எவ்வளவுதான் காண்டோஸ் கட்டினாலும் அதுக்கான
மார்க்கெட் எப்படியோ இருக்கும் என்று கூறுகின்றீர்கள் இல்லையா? ஆமாம், இட்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட். அதாவது வந்து நாங்கள் சொல்கிறோம் உண்மையாகவே கொஞ்சம் ஓவர்வெல்ம்டு கணக்காக யூனிட்ஸ் வருது, நெக்ஸ்ட் இயர் கூட வருதுண்டு. பட் இப்போ சிஎம்ஹெச் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் பை 2020 ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 4 years to 5 year டைம் ஃப்ரேமில் வந்து அந்த இமிக்ரன்ஸ், அதாவது வந்து கனடாவுக்கு மைக்ரேட் பண்ணுற ஆக்கள், அதில் ஸ்பெஷலி வந்து ஒன்டாரியோ டொரண்டோக்கு வர ஆக்கள் வந்து ரேஷியோ வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 8% வந்து கூடிக்கொண்டே செல்கின்றது. அப்படி நீங்கள் பார்க்க வந்து எங்களோட பில்டிங் பெர்மிட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுற ரேஷியோக்கும் பில்டிங் ஆக்கள் வந்து மைக்ரேட் பண்ணுற ரேஷியோக்கும் பார்த்தீர்களா இருந்தால் இட்ஸ் கோன் டு பி அ டிமாண்ட் ஃபார் condos or residential units வந்து கூடவாக இருக்க போது என்றால் ஆக்கள் வந்து கூட வரினம் யூனிட்ஸ் பில் பண்ணுற ரேஷியோ வந்து குறைந்து கொண்டு போகின்றது. அப்போ தேர் வில் பி டெஃபினெட்லி எ டிமாண்ட். அத்துடன் இப்பொழுது இருக்கிற நிலத்தை வைத்து தான் நீங்கள் ஏதாவது கட்ட முடியும். ஆகவே டொரண்டோவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் டொரண்டோ என்று கூறினால் அதில் உள்ள இடத்தில் தான் நீங்கள் கட்டிடங்களை கட்டலாம். நிச்சயமாக அதுக்கு கொண்டோக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும். அதில் ஒருவரும் ஒரு டிட்டாச் வீட்டை கட்ட போவதில்லை, ஒரு குரூப் ஆஃப் டிட்டாச் ஹவுசஸை. கொண்டோஸ் மற்றது வந்து இந்த க்ரீன் பெல்ட் இருக்கு. அப்போ நீங்கள் போய் ஒரு அந்த சர்டன் ஏரியாவுக்கு அங்கால வந்து அந்த கவர்மெண்ட் தே புட் அ லிமிட்டேஷன். இப்போ லேண்ட் டெவலப்மெண்ட் கூட பில்டர்ஸுக்கு கூட சரியான இப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்குது, ரைட்? தே கேனாட் கோ பியாண்ட் ஒரு சர்டன் ஏரியாவில் வந்து கட்ட முடியாது. ஆனபடியாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் டவுனில் இல்லாமல் வந்து இட்ஸ் வெரி ரே. இப்போ பார்க்கிங் லாட்ஸே இல்லாமல் போகுது. ஏதாவது ஒரு பார்க்கிங் லாட்ஸ் ஒரு 2 yearsக்கு முதல் இருக்கிற பார்க்கிங் லாட்ஸ் நீங்கள் இப்போ போய் பார்த்துக்கலாம் இருந்தால் கொண்டோவாக இருக்கு. மற்றது வந்து ஓல்டர் பில்டிங்ஸ், ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸை வந்து தே ஆர் ட்ரைங் டு இன்கார்பரேட், அதையே வச்சுக்கொண்டு மேலே வந்து தே ஸ்டார்டட் பில்டிங். அப்போ என்ன பிரச்சனைனா லேண்ட், மெயின்லி லேண்ட். ஸோ தட்ஸ் வை த ப்ரைஸ் இஸ் ஆல்சோ கோயிங் அப். 5 yearsக்கு முதல் இருந்த ப்ரைஸுக்கு இப்போ பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் $200-300 per square feet வந்து கூடவாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு கொண்டோவை எடுத்துக்கொண்டால் அதை எப்பொழுது வாங்குவது நல்லது? நீங்கள் ஒரு பிராண்ட் நியூ கொண்டோவை எடுத்துக்கொண்டால் அதுக்கு ஒரு ஒரு சராசரியாக எந்த தருணத்தில் வாங்க வேண்டும்? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனிலா அல்லது ஒரு ஃபேஸ் கட்டி முடிந்து அது வர போகின்றது என்று பார்த்து விட்டு இப்பொழுது எங்கே பார்த்தாலும் பிராண்ட் நியூ அதனுடைய ஓப்பனிங் டே பார்த்துட்டு இப்போது நான் வரும்பொழுது கூட பார்த்தேன் அண்மையில் ஒரு இடத்தில் செமி டிட்டாச்ட் மற்றும் டிட்டாச் ஹவுசஸ் கட்டுனர் ஒரு 10 போட்டு ஒரு பெரிய நீண்ட லைன், நினைக்கிறேன் ஒரு 150-200 பேர் அந்த லைனில் நிற்பார்கள் என்று. பலரும் முதல் நாள் அல்லது ஏர்லி மார்னிங்கே வந்து அதிலே ஒரு கேம்ப் அடித்து இருந்து விடுவார்கள். ஆகவே ஒரு கொண்டோ வாங்கும் பொழுது எப்பொழுது எந்த பீரியட், எந்த டைம் ஆஃப் த ப்ராஜெக்ட் வாங்குவது சிறந்தது? இது ஒரு ட்ரெண்டாக வந்துட்டு, அதாவது வந்து ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி பில்டர்ஸ் வந்து ஓகே பில்டிங் வருது, லான்ச் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வீக் வருதுன்னு சொல்லி அதை என்னென்னா தென் தே பில்ட் அ ஹைப். இப்போ உதாரணத்துக்கு வந்து எனி நியூ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வாங்கும் பொழுது வந்து யூ ஷுட் ஹேவ் சம்படி, ஒரு ஏஜென்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த துறையில் அந்த இடத்துல வந்து அந்த பில்டர்ஸோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறார்கள் அல்லது வந்து ஏர்லி ஆக்சஸால் உங்களுக்கு பை பண்ணக்கூடிய முறையில் நீங்கள் இருக்குமா இருந்தால் இஸ் மிக சிறந்தது. அதாவது வந்து எப்படி சொல்கிறேன்டா, முந்தி வந்து தே யூஸ் டு கால் விஐபி ஆக்சஸ். இந்த விஐபி ஆக்சஸ் எப்படின்னா ஓகே பப்ளிக் ஒரு பில்டரை வந்து ஒரு யூனிட்ஸை வந்து மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ண முதல் வந்து ஃபர்ஸ்ட் தே கிவ் ஆக்சஸ் டு த சர்டன் ஒரு ஏஜென்ட்ஸுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டட் ஏஜென்ட்ஸுக்கு வந்து அவ வந்து முதலே வந்து அந்த பில்டர்ஸோட ஒர்க் பண்ணினது ஒரு சர்டன் லிமிட்ஸ், ஒரு அது வால்யூமில் வித் ஆக்கள் ஒரு 50 யூனிட்ஸ் அந்த பில்டர்ஸோட விற்றது அல்லது ஒரு 20 யூனிட்ஸ் ஒரு நம்பர்ஸ் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். முதல் அவர்களுக்கு கொடுப்பார்கள் ஆக்சஸ். அதுக்கு பிறகு வந்து ரெகுலர் ஏஜென்ட்ஸ் என்று சொல்லி நார்மல் எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து தே ஹேவ் ஆக்சஸ் ஒரு சர்டன் டேஸுக்கு பிறகு. அதுக்கு பிறகு தென் தே வில் கிவ் அன் ஆக்சஸ் டு ப்ரீ ரிஜிஸ்டர். ஆன்லைனில் வந்து பில்டர்ஸ் ஆன்லைன் வெப்சைட்டில் போய் ஆட் ரிஜிஸ்டர் பண்ணிச்சோமோ தே வில் கிவ் ஆக்சஸ் டு தெம். அதுக்கு பிறகு தான் ஜெனரல் பப்ளிக் ஓப்பனிங்னு சொல்லி பப்ளிக்கு வந்து விடுவார்கள், நீங்கள் யாரும் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். டியூரிங் ஒவ்வொரு அந்த டைம் பீரியட்லேயும் வந்து ஒவ்வொரு ரிலீஸ் பண்ண கேம் வந்து தே வில் இன்க்ரீஸ் த ப்ரைஸ். ஸோ பேசிக்லி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு 4 தரம் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்க ஒவ்வொரு தரம் வந்து 4 தரம் வந்து ப்ரைஸ் கூட்ட போகிறார்கள். இப்போ வந்து சில ஏஜென்ட்ஸ் வந்து நாங்கள் என்ன செய்கிறாங்களா தே கோ டு பில்டர்ஸ் அண்ட் ஆஸ்க் ஓகே யூ ஆர் காலிங் விஐபி பட் விஐபியில் வந்து 100 ஏஜென்ட்ஸ் இருக்கணும். ஒரு யூனிட்ஸ் வந்து ஒரு பில்டிங்கில் வந்து 500 யூனிட்ஸ் 100 யூனிட்ஸையும் வந்து விஐபின்னு சொன்னால் we don't even have units to sell or 4 units. So what happened, ஒரு certain crowd of agents they go demand the builders we want earlier and VIP
விஏபிக்கு முதல் எங்களுக்கு வேணும் ஆக்சஸ் ஒரு சர்டன் ப்ரைஸில் குறைச்சி ஆனால் அப்போ நாங்கள் போய் நெகோஷியேட் பண்ணி கேட்குறது வந்து வி டூ இன் வால்யூம் ஒரு 50 யூனிட்ஸாக மூவ் பண்ணுவோம் அல்லது ஒரு 3 ஃப்ளோராக மூவ் பண்ணுவோம் ஸோ வி நீட் சர்டன் ஃப்ளெக்சிபிலிட்டி அதாவது பேமெண்ட்டில் சரி ப்ரைஸில் சரி அல்லது இன்சென்டிவ் அண்டேக்கு நீங்கள் அந்த ரிபேட்ஸ் மாதிரி ஸோ அந்த இதால் வந்து நவ் தே கால் இட் பிளாட்டினம் ஆக்சஸ் அப்போ பிளாட்டினம் கம்ஸ் இன் இன்னும் கொஞ்ச நாளால் வேறு ஒரு ஆக்சஸ் வேறு வி டோன்ட் நோ பட் இப்போ வந்து தே கால் பிளாட்டினம் அப்போ அந்த ஏர்லியாக நீங்கள் வாங்கிக்க வந்து மெயினாக வந்து யூ ஆர் சேவிங் the money காசு மற்றது வந்து you have the first access to purchase choices இருக்கு அப்போ நீங்கள் முதலையே போய் வாங்கிக்க வந்து you choose early before everybody else அப்போ ஒரு better unit better location அல்லது higher floorல நல்ல viewல வேணுமெண்டேக்க you need to have that edge இப்போ நீங்கள் முதலையே போய் அதை பிக் பண்ணுறதால வந்து உங்களுக்கு அதில் வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்குது அப்போ ஒரு சராசரி ஒரு ஆவரேஜ் பர்சனாக வெளியில் இருந்து கொண்டு உங்களுக்கு விரும்பினது கிடைப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லை கிடைக்கவே மாட்டுது அது வந்து ஒரு பில்டிங்கில் உதாரணத்துக்கு ஒரு 500 யூனிட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து அந்த பெஸ்ட் யூனிட் அண்டேக்கு சில நேரம் வந்து ஒரு யூனிட் தான் அந்த ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்கும் அப்போ ஒரு 50 மாடி கட்டிடம்னா உங்களுக்கு வந்து அந்த 50 யூனிட்டில் வந்து பில்டர் ஃபர்ஸ்ட் லாஞ்சில் வந்து ஒரு 20 யூனிட்டை தான் ரிலீஸ் பண்ணுவார்கள் ஏண்டா ஒவ்வொரு பேட்சுக்கும் வச்சிருப்பேன் தே வில் ஹோல்ட் அதுக்கு வந்து ப்ரைஸை கூட்டுவீர்கள் அப்போ அந்த வாட் ஆர் த சான்சஸ் ஆஃப் யூ கெட்டிங் அந்த 20 யூனிட்டில் வந்து ஒரு யூனிட் நீங்கள் ஒரு 3 months வெயிட் பண்ணினா அல்லது 1 month வெயிட் பண்ணா those kind of units will go like within the first day அப்போ அப்படியான டைமில் வந்து உங்களுக்கு வந்து you need to have a agent who can platinum access basically இப்போ விளங்குது ஏன் ரிச் கெட் ரிச்சர் என்று கூறுகின்றார்கள் அது அப்போ சாதாரண ஆட்கள் ஈவன் லைக் வேறு ஆட்களே வந்து கால் பண்ணிட்டு கேப்பினா நான் 1 monthக்கு முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணேன் என்ன நடந்தது எனக்கு கால் பண்ணவே இல்லை ஒரு 4 யூனிட்ஸ் இருக்கு எப்படி நீங்கள் ப்ரைஸ் அப்படி கூட்டலாம் எனக்கு அப்போ நாங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது வந்து பில்டர்ஸோட அப்போ அவேண்ட சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏஜெண்ட்டை நீங்கள் கால் பண்ணி இதிலேயே இந்த துறையில் இப்போ விற்கிற ஆக்கள் இதில் முதலே ஏர்லி ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஆக்களை நீங்கள் முதலே கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருந்தால் அவர்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் பிகாஸ் அவர்கள் வந்து அந்த ப்ரைஸை பிறகு பார்த்துட்டு தே கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அதாவது வந்து ஒரு 1 வீக்கில் 25,000 கூட்டிட்டீங்க ஐ டோன்ட் வாண்ட் டு பை அ யூனிட் எனிமோ பிகாஸ் இட்ஸ் a very disappoint for them too வாங்க முடியாதவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள் ஆனால் ஏற்கனவே வாங்கினவர்கள் சிரித்து கொண்டிருப்பார்கள் பாரு ஒரு கிழமையில் இவ்வளவு கூடிவிட்டது என்னுடைய வீட்டின் வேல்யூ வந்து சரி இப்பொழுது நாங்கள் எப்படி வாங்குவதை பற்றி பேசியிருந்தோம் ஒரு காண்டோவில் ஒரு காண்டோவை எப்படி சூஸ் பண்ணது இப்போ ஒரு 50 காண்டோஸ் இருக்கின்றன வைங்கள் டொரண்டோவில் அதில் எந்த காண்டோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளானது என்று அதில் எந்த யூனிட் எந்த இப்போ வாட்டர் ஃப்ரண்ட் அல்லது என்னென்று ஒரு யூனிட்டை சூஸ் பண்ணுவது அதில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய முதலீடு அமௌண்ட்டும் தங்கி இருக்கின்றது உங்களுக்கு $500,000 $1 million காண்டோ அஃபோர்ட் பண்ண முடியுமா அல்லது உங்களுடைய பட்ஜெட்டையும் பொறுத்து இருக்கின்றது ஆனால் ஒரு காண்டோவை சூஸ் பண்ணும் பொழுது அதை எவ்வாறு தீர்மானிப்பீர்கள் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதுக்கு உள்ளடங்கி இருக்கின்றது மெயினாக வந்து நீங்கள் கொண்டு சூஸ் பண்ணிக்க வந்து ஐடியலி ஆல்வேஸ் ரியல் எஸ்டேட் வரைக்க வந்து எல்லாரும் சொல்கிற இது வந்து லொக்கேஷன் ஸோ முதலாவது வந்து நீங்கள் எந்த இடத்துல வாங்குறீங்கன்றதை தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க்கை செய்யணும் வந்து இந்த இடம் வந்து எப்படி அதாவது வந்து நீங்கள் க்ளோஸ் பை டு சப்வே லைன் மெயினாக வந்து நீங்கள் டவுன் டவுனில் நாங்கள் பார்க்கும் பொழுது வந்து நெரோ டவுன் பண்ணி கிளைண்ட்ஸ் வந்து கால் பண்ணிக்கே ஃபர்ஸ்ட் கேப்பினா எவ்வளோ தூரம் வந்து நடந்து சப்வே லைனுக்கு போகக்கூடிய மாதிரி அல்லது வந்து இஸ் இட் க்ளோஸ் பை டு சப்வே லைன் இப்போ முதலாவது வந்து உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து ஐடியலாக இருக்கணும் வந்து க்ளோஸ் பை டு சப்வே லைன் அல்லது வந்து ஸ்ட்ரீட் கார் முதலாவது ரெண்டாவது வந்து நீங்கள் பார்க்கணும் ரெப்யூட்டபிள் பில்டர் ஏர் எவ்வளோ காலம் பிஸ்னஸில் இருக்கணும் ஹேவ் தே டன் எனி ப்ராஜெக்ட் பிஃபோர் அது அவர் அப்படி செய்திருந்தால் அவர்கள் கட்டின அந்த கட்டடம் வந்து இப்போ ரீசேல் வேல்யூவில் எப்படி இருக்குது அது ரெண்டாவது மூன்றாவது வந்து எப்படியான ஃபினிஷஸ் அதாவது வந்து இந்த பில்டர் வந்து செய்யக்க வந்து இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கும் பொழுதுக்கு பார்க்குற மாதிரி ஓகே யூ ஆர் கம்பேரிங் ஒரு 2 type ஆஃப் கார் என்ன ஒரு இம்போர்ட் கார்ஸை கம்பேர் பண்ணி மெட்ட காருக்கு இது இந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன இது என்ன கேஸ் எவ்வளோ அதே மாதிரி பில்டர்ஸை நீங்கள் ரேங்க் பண்ணணும் அதாவது வந்து இவன் நெகட்டிவ் இதில் என்ன இது இவைக்கு வந்து ஏதாவது கன்சர்ன் இருக்கா முந்தி கட்டின பில்டிங்கில் வந்து ஏதாவது இஷ்யூ இருக்கா அதில் மூவ் பண்ண கிளைண்ட்ஸ் வந்து என்ன கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லினா அவை இந்த ஃபினிஷஸ் எப்படி இருக்குது ஒரு படத்தில் காட்டினா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்ளையன்ஸ் தாரம் இப்படியான ஃபினிஷ் வருதுன்னு நீங்கள் ப்ராடக்ட் ஃபினிஷ் பண்ணி உள்ளே போகும்பொழுது பார்த்துக்கிட்டா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ அந்த இதுவில் வந்து யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அண்ட் யூ ஹேவ் டு ஆஸ்க் த ஏஜென்ட் எப்படியான இது தெரியணும் அக்ரிமெண்ட்ல எல்லாமே இருக்கிறதா அது மெயின்
மெயினாக வந்து நீங்கள் முதல் பார்க்க போகிறீங்க லொக்கேஷன், ரெண்டாவது பார்க்க போகிறீங்க வந்து ஏர் பில்டர், மூன்றாவது பார்க்க போகிறீங்க வந்து மெயினாக வந்து எப்படியான டைம் லைனில் ஃபினிஷ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து யூஸ்வலி வந்து இப்போ 1 இயர் குயிக்காகவே வந்து எலோவ் பண்ணிக்க வந்து நீங்கள் பார்க்கணும் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் எடுக்க வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேஷன் வந்து கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த கைட்லைன்ஸ் மெயினாக நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் யூ வில் பி மேக்கிங் மணி. மேட்டது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கிக்க வந்து மெயினாக வந்து இதையும் கன்சிடர் பண்ணுங்க. இட்ஸ் கால்ட் அசைன்மெண்ட் க்ளோஸ். அதாவது வந்து இப்போ நாங்கள் மெயினாக வந்து அந்த வீடு வாங்குறதுக்கும் கொண்டோ வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸே வந்து இதுதான் அந்த மெயினாக. அதாவது வந்து என்னென்னா மோஸ்ட்லி பில்டர்ஸ் வந்து வீடு வாங்கும் பொழுது வீடு பில்டர்ஸ் வந்து தே வில் நாட் allow யூ டு செல் இட் பிஃபோர் யூ மூவ் இன். இப்போ அதால் வந்து நீங்கள் இப்போ மோர்கேஜ் எடுக்காமல் வந்து உங்களோட யூனிட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அது இன்னொரு ஆளுக்கு. அதே இதில் வந்து பில்டர்ஸில் வந்து டவுன் டவுனில் இப்போ கொண்டோஸ் என்று பார்த்தீர்களாக இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ் வில் allow யூ டு டூ தட். இப்போ அதால் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்து நீங்கள் ஒரு மோர்கேஜ் எடுக்காமலே வேர்ஸ்ட் கேஸ் வந்து இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு வேலை இல்லாமல் போயிட்டுது நீங்கள் க்ளோஸ் பண்ணுற டைம், அல்லது வந்து அந்த டைமில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறீங்க ப்ரைஸ் கூட்டிட்டுது இன்னொரு ஆளுக்கு விற்க போகிறீங்கன்றேங்க நீங்கள் ஈஸியாக அந்த பேரை வந்து இன்னொரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. அது நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அக்ரிமெண்ட் பர்ச்சேஸ் அண்ட் சேலிலேயே நீங்கள் நெகோஷியேட் பண்ண வேண்டிய விடயமா? ஆமாம், நீங்கள் யூனிட் வாங்கும் பொழுது பில்லரை கேட்கணும் கேன் ஐ டூ த அசைன்மெண்ட் அண்ட் இஃப் இஸ் ஓகே எவ்வளவு காசு அதுக்கு. இப்போ அந்த பிளாட்டினம் ஆக்சஸ்ன்னு சொன்ன அந்த டைமில் நாங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணிக்க வந்து முதல் கேட்குற விடயம் வந்து நாங்கள் வாங்குகிற எல்லாமே வந்து இன்வெஸ்டர்ஸ் அவர்கள் வந்து விற்கணும். அப்போ ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸில் வந்து நாங்கள் விற்கிறதுக்கு பெர்மிஷன் தருவீர்களா? அது இருந்தால் தான் நாங்கள் யூனிட்டே விற்கிறது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வி டோன்ட் வாண்ட் டு லாக் தியர் மணி அண்ட் யூனோ ஒரு 3 இயர்ஸுக்கு பிறகு சொல்லக்கூடாது வந்து சாரி யூ கேனாட் செல் இட், you had to move in. அது வந்து இஸ் a big burden for them. அது வந்து is pretty much exactly. பலரும் அந்த உடனே வாங்கி அந்த ஃபினிஷ் பண்ணின உடனே ஃப்ளிப் பண்ணுற ஐடியாவிலே இன்வெஸ்ட் பண்ணுறவர்களுக்கு அது சாத்தியமாகாது. எக்ஸாக்ட்லி. பட் அது வந்து நீங்கள் பார்க்கணும் இப்போ இந்த எலோவ் பண்ணினாலும் வந்து சில பில்டர்ஸ் வந்து தே சார்ஜ் $5,000. $5,000ன்றது ஒரு நியாயமான ஒரு ஃபீ உண்டு. இப்போ ஈஸியாக வந்து ஃப்ரீ அசைன்மெண்ட் அல்லது $500 $1,000 இஸ் வெரி ரீசனபிள். மற்ற சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட்டில் வந்து அந்த அசைன்மெண்ட் பண்ணுறதால வந்து நாங்கள் வந்து லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பே பண்ண மாட்டீங்க. தட்ஸ் ஆல்மோஸ்ட் சேவிங் 2%. மற்றது வந்து லோயர் ஃபீயை நீங்கள் எலிமினேட் பண்ணுறீங்க. அதை விட வந்து க்ளோசிங் கோஸ்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து இப்போ ஒரு மோர்கேஜ் எடுத்து தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இப்போ மோர்கேஜ் எடுக்காம விடைக்க வந்து யூ ஆர் சேவிங் ஆல்மோஸ்ட் 2-3 months ஆஃப் பெனால்ட்டி. அல்லது வந்து நீங்கள் வீடை க்ளோஸ் பண்ணி போட்டு திருப்பி வீக்கேக்க வந்து பேங்க் சொல்லும் ஓகே யூ ஆர் க்ளோசிங் ஈவன் நீங்கள் ஓப்பனில் எடுத்தால் கூட ஓப்பன் வேரியபிள் மோர்கேஜில் யூ வில் பி பேயிங் எக்ஸாக்ட்லி லோயர் சொல்லுவீங்கன்னா மோர்கேஜ் டிஸ்சார்ஜ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது அந்த ஃபீ இந்த ஃபீ எக்ஸெட்ரா உங்களுக்கு மினிமம் ஒரு $7,000-8,000 வந்துடும். சரி, நன்றி. பல தகவல்களையும் கூறியிருக்கின்றீர்கள் ஒரு காண்டோ வாங்குவது எப்படி என்று. நம்முடைய அடுத்த இடைவெளிக்கான நேரம் வந்து விட்டது. நாங்கள் ஒரு சிறிய இடைவெளியின் பின் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். கலந்து கொள்ள விரும்பினால் அழைக்கலாம் 4166238100. இன்றைய கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் நாங்கள் காண்டோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கும் கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4166238100. இப்பொழுது ஒரு காண்டோ வாங்கி ஒரு இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து காண்டோ வாங்கி நீங்கள் அதை ரெண்ட் பண்ணும் பொழுது எது நன்றாக இருக்கும்? நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டுடன் கான்டாக்ட் பண்ணி அவர்களையே அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்து நீங்கள் அவர்களுடன் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டால் அவர்களே பிகினிங் டு எண்ட் எல்லாமே டேக் கேர் பண்ணுவார்கள். அது சிறந்ததா அல்லது ஏஜென்ட்டை ஹையர் பண்ணி அவர்களிடம் ஒரு டெனண்ட்டை நீங்கள் எடுத்த ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் எடுத்ததன் பிற்பாடு நீங்கள் அதை டேக் ஓவர் பண்ணுவது பெட்டரா ஆஸ் அ ஹோம் ஓனர்? அல்லாவிட்டால் நீங்களே சுயமாக ஒரு ஹோம் ஓனர் தாங்களே லீஸ் பண்ணிக்கொள்ள முடியுமா? நல்ல ஒரு கேள்வி. அதாவது வந்து மெயினாக வந்து நீங்கள் ஒரு ஏஜெண்ட் அணுகிறதுக்கும் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் வந்து மேனேஜ்மெண்ட்டாக வந்து இப்போ சின்ன சின்ன இஷ்யூ வந்து லெட்ஸே ஒரு இப்போ கொண்டு வந்து பார்க்க வந்து உங்களுக்கு பெரிய ப்ளம்பிங் இஷ்யூ எலக்ட்ரிக்கல் இஷ்யூ எல்லாம் வராது. அதை வந்து மேனேஜ்மெண்ட்டே ஈஸியாக செய்து கொள்ளும். உதாரணத்துக்கு வந்து ஒரு செக் கொண்டு பவுன்ஸ் பண்ணிட்டுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்ராட்டில் இருக்கிறீங்க அல்லது லெட்ஸே நீங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து நீங்கள் வாங்கின கொண்டோம் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டரில் நீங்கள் ஒரு வேறு சிட்டியில் இருக்கிறீங்கண்டா இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டை கொடுக்க வந்து அவங்களே வந்து இப்போ லெட்ஸே ஒரு உங்களோட செக் பவுன்ஸ் பண்ணிட்டு அவையே வந்து திருப்பி போய் கலெக்ட் பண்ணக்கூடிய
ஹெல்ப் இருக்கு உங்களுக்கு. தே வில் மேனேஜ் கலெக்டிங் ரெண்ட்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ் அதை பவுன்ஸ் பண்ணி நாவே எடுப்பார்கள். அல்லது ஒரு இஷ்யூ வந்துட்டு தே ஹேட் டு வேக்கேட் த டெனன்ட்ஸ் அண்டேக்க தே வில் டேக் கேர் ஆஃப் தட். அதாவது வந்து ஒரு அப்ளைன்ஸில் வந்து இப்போ டிஷ் வாஷர் உடைஞ்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு சரியான ஆட்களை கால் பண்ணணும்ன்றேக்க தே ஹேவ் தி ஓன் பீப்புள், தே கேன் கால் ரைட் அவே அண்ட் கெட் இட் ஃபிக்ஸ்ட். இதே வந்து நாங்கள் ஒரு ஏஜென்ட்கிட்ட நீங்கள் போகும்பொழுது ரியல் எஸ்டேட் அந்த ஏஜென்ட் வந்து எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்களாக இருந்தால் மெயினாக வந்து தே வில் ஃபில்டர் ஹூ இஸ் த டெனன்ட். இப்போ நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்க வந்து அவர்கள் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு முதல் வந்து ஒரு சரியான ஒரு ஆளை வந்து தேர்வு செய்து டெனண்ட்டை வந்து உங்களுக்கு தருவார்கள். அதுக்கான ஒரு சர்டன் ஃபீயை வந்து யூ ஹேட் டு பே. யூஸ்வலாக வந்து ஒரு 1 month half month ரெண்டை வந்து பே பண்ணுறது. அந்த டைமில் தே வில் டூ த கிரெடிட் செக், கிளைண்ட்ஸை வந்து எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் ரெஃபரன்ஸ் செக் பண்ணுவார்கள். அதுக்கு பிறகு வந்து ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டில் கண்டிஷனை எழுதுவார்கள், என்னென்ன சர்டன் இது எப்படி ஃபாலோ பண்ணணும் அந்த இது. ஒன்ஸ் யூ ஹேவ் தட் தென் த ஏஜென்ட் இஸ் அவுட் ஆஃப் த பிக்சர். அதுக்கு பிறகு வர இஷ்யூகள் எல்லாமே வந்து handled by the homeowner landlord. இப்போ லேண்ட்லோட்டுக்கு சில நேரம் வந்து they don't understand. இப்போ சில நேரம் வந்து ஏதாவது இஷ்யூக்கு வந்து ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி கேட்பார்கள், நீங்கள் தானே பிடிச்சி தந்தது, காசு பே பண்ணுறாண்டு. இப்போ உண்மையான அவேண்ட இது வந்து உங்களுக்கு ஒரு டெனண்ட் எடுத்து தரது மட்டும்தான். அப்போ அந்த இஷ்யூவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் போய்க்க வந்து தே கேன் ஹேண்டில் ஆல் தீஸ் மிச்ச ஹெல்ப். கலெக்டிங் ரெண்ட்ஸ், வேறு இஷ்யூவல் டெனண்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த இதுகளுக்கு வந்து தே குட் ஹேண்டில். மூன்றாவது விஷயம் வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் இல்லை இப்பொழுது பல யங்ஸ்டர்ஸ் அல்லது பலர் எடுத்து பார்த்தீர்களானா இல்லை உங்களுக்கு ஏஜென்ட் தேவைதான், ஆனால் அனைத்து விடயங்களையுமே நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துக்கலாம். இப்போ நீங்களே ஒரு leasebyowners.com போய் நீங்களாகவே அட்வர்டைஸ் பண்ணி பல விதமான வெப்சைட்ஸ் இருக்கின்றன. ஆகவே நீங்களே அட்வர்டைஸ் பண்ணி நீங்களே உங்களுக்கான டெனண்ட்டை தெரிவு செய்யும் பொழுது வரக்கூடிய நன்மை தீமைகள் என்ன? நீங்கள் சேவ் பண்ண போகிறது ஏஜென்ட்டுக்கு கொடுக்கும் ஒரு half month rent, ஆனால் அதனால் வரக்கூடிய விடயங்களை பற்றி கூறுங்க. நன்மை வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் காசு சேவ் பண்ணுவீங்க. இன்னொரு ஆளுக்கு வந்து இப்போ மேனேஜ்மெண்ட், இப்போ ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கொடுக்க யூஸ்வலாக வந்து ஒரு 8 to 10% வந்து ஐ திங்க் தே சார்ஜ். அப்போ உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் $1,500 ரெண்ட் கலெக்ட் பண்ணுறீங்களாண்டா ஒரு $150 மாதம் வந்து தே வில் சார்ஜ் ஆஸ் அன் அட்மின் ஃபீ. அதே இது ஏஜென்ட்டுக்கு கொடுக்குறீங்க வந்தால் அவள் வந்து தே ஓன்லி சார்ஜ் half month rent, அதுக்கு பிறகு வர எல்லாமே வந்து யூ கலெக்டட். ஆனால் அதே இது வந்து நாங்களாவே வந்து ஒரு இன்டர்நெட் சைட்டில் போட்டு there are so many sites, right? Craigslist, Kijiji, there are so many, rented.ca, even newspaper, தமிழ் பேப்பரில் எதுலையாவது நீங்கள் ஃபோட்டோ மார்க்கெட் பண்ணலாம். இப்போ தான் சோஷியல் மீடியா வந்துடுது, you guys post it all the social media. மெயினாக என்னென்றால் இப்போ இஷ்யூ வந்து கிளைண்ட்ஸ் ரெண்ட் தரையில் யூ ஹேட் டு கோ கலெக்ட் இட். அதாவது ஒரு லீகல் இஷ்யூ வந்துடுது, நீங்கள் கொடுத்த கண்டிஷனுக்கும் நெக்ஸ்ட் மந்த் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிற 2 monthsக்கு அப்புறம் யூனிட்டின் கண்டிஷன் வந்து டோட்டலி ஆப்போசிட். பட் அந்த இஷ்யூகளுக்கு வந்து யூ ஹேட் டு கோ த்ரூ இட். இப்போ அதர் தேன் தட் வந்து டவுன் டவுனில் வந்து நீங்கள் ஒரு யங் ப்ரொஃபஷனல்ஸ் அல்லது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி நீங்கள் முதலே வடிவாக ஃபில்டர் பண்ணி ஏர் டெனன்ட் கேன் தே அஃபோர்ட் டு பே த ரெண்ட், அல்லது பேரண்ட்ஸ் தான் பே பண்ண வந்தால் கெட் அ போஸ்ட் டேட்டட் 12 மாதத்துக்கு முதலே போஸ்ட் டேட்டட், அல்லது ஆஸ்க் தெம் பே இன் அட்வான்ஸ். அப்படியான விஷயங்களை நீங்கள் முதலே செய்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு இட் ஈஸி டு டீல். இப்போ நீங்கள் உங்களோட பாட்டிலேயே செய்யக்கூடிய வசதிகள் தாராளமாக இருக்கின்றது. இப்போ சரி, அடுத்ததாக சிவா அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். ஆமாம், கூறுங்க. என்னென்றால் முதல்ல நான் இதைத்தான் கதைச்சேன். ஆனால் இப்போ ஒரு முக்கிய ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்ல இருக்கிறேன், தான் கேட்கணும். இப்போ நாங்கள் வந்து இந்த ரிசர்வ் ஃபண்ட் ஒன்று இருக்கு என்றால் ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸ் வரைக்குள்ள நாங்கள் அந்த காண்டமினியம் செய்யறதுக்கு அந்த ரிசர்வ் ஃபண்ட் எடுத்து தான் எடுப்பினோம். அப்ப ரிசர்வ் ஃபண்ட் குறைஞ்சா அது பெரிய ப்ராப்ளம் ஆகி இப்போ வந்து ஒவ்வொரு டெனன்ட்ஸுக்கும் அவை கலெக்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. சில பில்டர்ஸ் என்ன செய்யணும்டா துவக்கைக்குள்ள ஒரு 20-30 அபார்ட்மெண்ட்ஸ் அவை வச்சுக்கொண்டு அவை போர்டை தாங்களே ரன் பண்ணி கொண்டு செய்வினா. ஆனா உண்மையின்படி இப்ப P1 P2 லெவல் பார்க்கிங் இருக்குல, அந்த P1 லெவல்ல இருக்கிற அந்த ஃப்ளோருக்கு வந்து எல்லாம் ஸ்லெப்ஸால தான் செய்யுது. இந்த ஸ்லெப்ஸ் வந்து ஒரு 6 years நேக்கில் எக்ஸ்பேன்ஷன் தரலாம். சால்ட் வாட்டர் அதுகளுக்கு ரேம்பால போய் எக்ஸ்பேன்ஷன் வந்து வாட்டர் லீக்ஸ் தரலாம். அதுக்காண்டி அந்த 6 yearsல அந்த பில்டர்ஸ் வந்து மெம்பரேன்ஸ் போட வேணும். அந்த மெம்பரேன் போடுறது வந்து சரியான காஸ்ட் திங். சில
பில்டர்ஸ் வந்து சீட் அவுட் பண்ணி போட்டு ஓனர்ஸ்கிட்ட பேரம் கொடுத்து அவைட போர்ட பேரம் கொடுத்து போயிடலாம். அதுக்கு பிறகு இந்த வாட்டர் லீக்ஸ் அதுகள் இது வந்து கென ப்ராப்ளம்ஸ் வருது. அப்படியான சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு அந்த மெம்பரேன் இதுன்றதுக்கு என்ன மாதிரி செய்யலாம்ன்றதையும் அந்த ரிசர்வ் ஃபண்டை பற்றியும் கொஞ்சம் விளக்கப்படுத்தி சொல்லி ஏன்னா புதுசா வாங்கிக்கல ரிசர்வ் ஃபண்ட் எந்த ஸ்டேஜில் இருக்கண்டும் பேருந்து நாங்கள் போர்டிடம் வாங்கிக்கல எந்த அளவு ஸ்டேஜில் இருக்க ஒன்றுன்றதையும் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. சரி, நன்றி சிவா, மீண்டும் கலந்து கொண்டமைக்கு. இப்பொழுது நீங்கள் ஒரு ஸ்டாட்டஸ் சர்டிபிகேட் பார்த்து தான் பலரும் ஏஜென்ட்ஸுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த ரிசர்வ் ஃபண்ட்ன்றது முக்கியம். அதாவது வந்து எங்களுடைய கொண்டோமினியம் வாங்கிக்க மெயினாக வந்து நீங்கள் லோயர்ஸ்கிட்ட வந்து உங்களோட ஸ்டாட்டஸ் சர்டிஃபிகேட்டை வந்து ரிவ்யூ பண்ணிக்க ஃபர்ஸ்ட் திங் அதை பார்க்குறது வந்து எவ்வளோ ரிசர்வ் ஃபண்ட் இருக்குண்டு. மெயினாக வந்து ஒரு பேங்க் வந்து உங்களுக்கு லென் பண்ண முதலம் வந்து லோயர்கிட்ட வந்து ரிலை ஆன் லோயர் வந்து இந்த ஒர்க் செய்தவை ஆண்டு. இந்த இஷ்யூவால் தான் வந்து இப்போ நீங்கள் லோ ரிசர்வ் ஃபண்ட் காசு உள்ளது, அந்த பில்லிங்கில் வந்து ரிசர்வ் ஃபண்டே இல்லை, அல்லது அவருக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் வேறு வந்து வெளியில் இருக்குது ஒர்க் லோட், அதாவது வந்து லெட்ஸே அந்த பில்டிங்கில் வந்து விண்டோஸ் எல்லாமே பழுதாயிடுது, ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணணும், அல்லது தேர் இஸ் எ மேஜர் லீக்கேஜ் அண்டா தேர் இஸ் அ ஷார்ட் ஃபால். அதாவது வந்து செலவழிக்கிற காசு வந்து லெட்ஸே 200,000 இருக்கும், ரிசர்வ் ஃபண்டில் வந்து மேபி 150,000 தான் இருக்குண்டா, அந்த மிச்ச ஷார்ட் ஃபாலுக்கு அந்த 50,000க்கு வந்து டூ திங்ஸ் என்னென்னா, முதலாவது வந்து சில போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எப்படி செயல்படுறாண்டா தே கெட் எ லோன் லம்சம்மாக வந்து உடனே டெனண்ட்டை போய் கேட்கலாதபடியாக தே கெட் எ லோன். அந்த லோனை பே பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு டெனண்ட்லேருந்து தே ஆஸ்க் ஓகே மந்த்லி வந்து பே $100, ஒரு 200 யூனிட்ஸ் இருந்தால் மந்த்லி தே ரீகூப் அண்ட் தென் தே பே இட். ஓ தே ஆஸ்க் ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் செய்து போட்டு சொல்லுவார்கள் வந்து ஓகே ஒவ்வொரு யூனிட் ஹோல்டம் வந்து ஒரு $5,000 பே பண்ணணும் டு பேலன்ஸ் அவுட். மெயினாக வந்து நீங்கள் இப்படியான இஷ்யூ வந்து வாரது வந்து சரியான ஓல்டர் பில்டிங்ஸ். இப்போ நீங்கள் யூனிட்டை வாங்கும் பொழுது அந்த பில்டிங்கில் மெயின்லி டூ யர் ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க் நாங்கள் முதல் சொன்ன மாதிரி ஏர் பில்டர் ரெப்யூட்டபிள் பில்டர்கிட்ட போங்கோ, மற்ற இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரை பாருங்க. அதாவது வந்து மெயினாக வந்து இவருக்கு ப்ரீவியஸில் இப்படி இந்த பில்டர்ஸ் வாங்கின வேறு பில் பண்ணி இடம்ல ஏதாவது இஷ்யூ இருக்கா. மற்றது இப்போ நீங்கள் ஒரு யூனிட்டை வாங்கும் பொழுது இப்போ நீங்கள் ஆக்களை கேட்குற மாதிரி கேட்பீங்க, என்ன இந்த ஏரியா அப்படி இந்த பில்டர் அப்படி இதில் ஏதாவது இஷ்யூ இருக்கா, எலிவேட்டர் ஒழுங்காக வேலை செய்தா, யூனோ ஏதாவது இப்போ பெட்ஸ் இஷ்யூ, சில இடம் பெட் வச்சுருக்கிறார்கள் கேட்பீங்க, அதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா. அதே மாதிரி நீங்கள் கேட்பீங்க எல்லா வசதியும். அந்த மெயினாக வந்து இந்த ரிசர்வ் ஃபண்டை வந்து ஆஸ்க் த லோயர் டு மேக் ஷுவர் உங்களுக்கு அந்த ரிசர்வ் ஃபண்டில் வந்து ப்ராப்பராக இந்த காசு இருக்கா. இருந்தால் ஓகே ஏதாவது வந்து மற்றது டிஃபால்ட்டில் வந்து ஏதாவது வந்து மேஜர் ரிப்பேரில் வந்து ஹேவ் தி டிஸ்க்ளோஸ்ட். இப்போ ஒரு 2 இயர்ஸில் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாக செய்ய போகிறோம், அதாவது ஒரு ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது, அப்படியான இதுவெல்லாம் பார்த்து அப்படியான இருக்கிற டைமில் வந்து அவாய்ட் பண்ணுவோம் அந்த பில்டிங்ஸை. மற்றது வந்து நீங்கள் சொன்னது மாதிரி எஸ் சிராஸ் லாட் ஆஃப் பில்டிங்ஸ் இப்போ ஒரு 30 யூனிட்ஸ் சேவை வச்சிருக்கணும்னா என்ன மீனிங் இருந்தால் ஜஸ்ட் ஃபார் த voting ரைட்ஸ் தே கண்ட்ரோல் இட். அப்போ இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை சூஸ் பண்ணிக்க அவையே கண்ட்ரோல் பண்ணலாம், வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணணும் யாரை எடுக்கக்கூடாது. இட்ஸ் மோர் லைக் மொனோப்ளைஸ்ட். அப்படியான இதுவல்ல வந்து இப்போ ஐ திங்க் நீங்கள் அதில் அந்த 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 பில்டிங்கில் கனாலம் இருந்தபடியாக இதுதான் நடக்குது, இதுதான் இந்த பிரச்சனை நடக்குது வந்து இப்படியான இதுவல்ல வந்து ட்ரை டு அவாய்ட் இட். ஓ if you know this is going to happen, try to get rid of it. In a sense, நீங்கள் விற்கிறது எவ்வளோ பெட்டர். இருக்க வந்து there is so many issues going on. இந்த மெயின் ரீசனுக்காக தான் உடனே வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீ கூடுறது. ஒன்ஸ் அ மெயின்டெனன்ஸ் ஃபீ கூடிக்கொண்டு போச்சுதுண்டா உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொண்டு கோ டவுன். அப்புறம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். ஆகவே அதான் கொண்டோ தெரிவு செய்யும் பொழுது ஒரு பிராண்ட் நியூ கொண்டோவில் இருப்பதை விட ஒரு 5 அல்லது 10-15 வருடங்கள் செல்ல அதுக்கான மெயின்டெனன்ஸ் கூடிக்கொண்டு இருக்கும். இப்பொழுது நீங்கள் குறிப்பாக வாங்கி அதில் வசிக்க போகிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஸ்டாட்டஸ் சர்டிஃபிகேட் ரிசர்வ் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லாது பல விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். சிலர் கேட்பார்கள் இந்த கொண்டோவில் ஓனர்ஸ் தான் இருக்கின்றார்களா அல்லது 50% மேலே டெனன்ட்ஸ் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த கொண்டோவிலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னால் பொதுவான கருத்து இருக்கின்றது டெனன்ட்ஸ் தம்முடைய சொந்த ப்ராப்பர்ட்டி போல் அதை பாதுகாக்க போவது இல்லை என்று. ஆகவே அதனால் தான் மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் கூடும். எலிவேட்டராக இருக்கட்டும், மூவிங் இன் அவுட்டில் கூட அவர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள போவது இல்லை இல்லையா? இப்போ நீங்கள் கூட சொன்ன மாதிரி இப்போ அதாவது வந்து 60% மேலே வந்து டெனன்ட்ஸ் அண்டா இட் வில் பி லைக் ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ்.
ஆக்கள் வாடுறது போகிறது மூவிங் எவ்ரி வீக் ஒரு மூவிங் நடந்து கொண்டிருக்கும். இப்படியான இதுவில் வந்து சில பில்டர்ஸ் வந்து தே புட் ரெஸ்ட்ரிக்ஷன் கூட வந்து அப்படி இப்போ ரெண்டர்ஸ் அண்டா கூட வந்து ஒரு சர்டன் லிமிட்டில் இதெல்லாம். பட் டவுன் டவுனில் நீங்கள் பார்த்தீர்களாண்டா மோஸ்ட்லி வந்து 80% வந்து இன்வெஸ்டர்ஸ். இப்போ இட்ஸ் கோயிங் டு பி ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஆமாம், அப்படி இருந்தாலும் ஆனால் நீங்கள் டவுன் டவுனை எடுத்துக்கொள்ளும்போது அவர்கள் லைஃப் ஸ்டைல் வித்தியாசம், அவர்கள் காலம் எளிமையோட வேலைக்கு சென்று விடுவார்கள், நேரம் தாமதித்தான் வருவார்கள். அத்துடன் ஒரு யங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கும் பொழுது அவர்கள் அதுக்கு ப்ரெசன்டேஷனுக்காகவே ஒரு க்ளீனாக ஒரு ரீதியில் வைத்திருப்பார்கள் இல்லையா? அது மட்டுமல்ல, அநேகமாக வெளியில் தான் சாப்பிட்றது இது டைனிங். அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டா இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு யங் பீப்புளுக்கு கொடுக்க ரன் பண்ணிங்க கிச்சன் கூட அப்படியே இருக்கும். பட் நீங்கள் சப்பர்ப்ஸில் அதாவது வந்து நீங்கள் இருக்கிற மூவ் பண்ணுற இடத்துல சில இந்தியாவில் கொஞ்சம் ஓல்டர் பில்டிங்ஸுக்கு நீங்கள் போகும் பொழுது வந்து மெயினாக வந்து லுக் ஃபார் த பில்டிங் கண்டிஷன், ரிசர்வ் ஃபண்ட், மற்றது வந்து மேனேஜ்மெண்ட். இதை வந்து கவனத்தில் கொண்டீர்களாக இருந்தால் நீங்கள் பெரிய இஷ்யூவெல்லாம் வந்து சந்திக்க தேவையில்லை லேட்டர் ஆன். சரி, நன்றி சுஜன். என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல தகவல்களை காண்டோ மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் சம்பந்தமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து வழங்கியமைக்கு. நீங்கள் சுஜன் ஷானை தொடர்பு கொள்ள விரும்பினால் அழைக்கலாம் 416-402-1040. மீண்டும் குறிப்பிடுகின்றேன், 416-402-1040, அல்லாவிட்டால் www.newreleasecondo.com. அந்த இணையதளத்தில் சென்று கூட பல விதமான டவுன் டவுன் காண்டோஸில் பல காண்டோஸுக்கு ஆக்சஸ் உள்ளவர் சுஜன். ஆகவே அங்கே சென்று உங்களுக்கு அதில் பல வீடியோ கிளிப்ஸ் இருக்கின்றன இல்லையா, நீங்கள் விர்ச்சுவல் டூராக கூட பார்க்க முடியும். ஆமாம், அதில் யூடியூப் லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் போனீர்கள் என்றால் ப்ரீவியஸாக செய்த நாங்கள் ப்ராஜெக்ட் இனி கட்ட உள்ள ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வசதி இருக்குது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம்.